வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா MA4151 and MA4152 MA4108 இந்த டாபிக்ல எல்லாமே நமக்கு probability and random variables இல்லனா one dimensional random variable டாபிக் இருக்கும். யூனிட் 2 இருக்கு. அதுல நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்டா ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், எந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்ஸ். First problem பாருங்க. The number of monthly breakdown of a computer is a random variable having a Poisson distribution with mean equal to 1.8. Find the probability that their computer will function for a month with only one breakdown. இதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ கொஷின் இவ்வளோ தான் கேட்குறாங்க. இப்படி ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்க பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா இங்கே மீன் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ கொஷினில் நமக்கு ஒரு மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.8 கொடுத்துருக்காங்க. they are asking the probability that the computer will function for a month with only one breakdown. ஸோ ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அதுதான் நம்மளுடைய கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Solution. Let x be a random variable, the number of monthly breakdown of a computer. So generally x னு எடுத்துக்கலாம். நமக்கு givenல என்ன கொடுத்திருக்காங்க, lambdaவோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So lambda equal to 1.8. given data வச்சு நம்ம என்ன எழுதிக்கலாம், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கறப்ப பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிஷன் நமக்கு என்னன்னு தெரியும். p of x equal to e power minus lambda lambda power x by x factorial. எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல क्वेश्चन கேட்டாங்கன்னா கண்டிப்பா இதை எழுதிக்கோங்க, தனியா ஹைலைட் பண்ணிக்கோங்க, அதுக்கு அடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ lambda கொடுத்திருக்காங்க 1.8 ன்னு, நமக்கு கேட்டிருக்கிறது only one breakdown. அப்ப x equal to என்னவா இருந்திருக்கணும், 1 ஆ தான் இருந்திருக்கணும். So x equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா, p of x equal to 1. That is computer will function for a month with only one breakdown. நமக்கு கேட்டிருக்கதை அப்படி எழுதியாச்சு. p of x equal to 1. So x equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வந்திருக்கலாம், e power minus lambda க்கு பதிலா 1.8, இது 1.8 power 1 by 1 factorial. e power minus 1 by 1.8 பவர்ல எடுத்தீங்கனாலும் அதே வேல்யூ தான், 1 factorialனாலும் அதே வேல்யூ தான். இது நீங்க கால்குலேட்டர்ல ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு வர ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.2975. That is our final answer. அவ்வளவுதான். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எடுத்து எழுதணும். இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்ததுனால டைரக்டாவே நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அடுத்து லாம்டா எக்ஸ் ரெண்டு வேல்யூ தான் தேவை. லாம்டாங்கிறது நம்ம மீன் வேல்யூ எடுத்துக்கலாம், எக்ஸுங்கிறது நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 கொடுத்ததுனால எக்ஸ் ஈக்குவல் டு 1 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். கேல்குலேஷனில் ரொம்ப சிம்பிள் தான், இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட்டரில் டைரெக்டாகவே அப்ளை பண்ணாலே வந்துடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.2975. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Second problem, 1% of jobs arriving at a computer system need to wait until weekends for scheduling owing to course limitations. Find the probability that among a sample of 200 jobs there are no jobs that have to wait until weekends. இதுதான் நம்மளுடைய கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. 1% of job, ஏதோ வெயிட்டிங் சிஸ்டத்துக்கு 1% கொடுத்திருக்காங்க. அண்ட் டோட்டல் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 200 கொடுத்திருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது there are no jobs that have to wait until weekends. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. there is no jobனா நம்ம என்ன பண்ணலாம், x equal to 0 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான். கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, டேட்டாஸ்லாம் கரெக்டா எழுதுங்க. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவுமே கொடுக்கல, பட் நமக்கு என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்க ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்கிறப்ப நம்ம அதை பீன் தான் எடுக்க முடியும், பாசிபிலிட்டி பர்சன்டேஜா. ஸோ அதுக்கேற்றபடி இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாமா. கிவன் டேட்டாவெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பி a random variable, the number of jobs that have to wait until weekends. அவங்க என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அதை ஹைலைட் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து பாசிபிலிட்டின்னு கொடுத்ததுனால பியோட வேல்யூ 1%, பர்சன்டேஜ் மீன்ஸ் 0.01. n டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க 200ன்னு, ஸோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. n equal to 200. அப்போ நமக்கு பாசிபிலிட்டிஸ் அண்ட் n மட்டும் தான் கொடுத்துருக்காங்கிறப்ப லாம்டா நம்ம தான் கன்வெர்ட் பண்ணணும். மீன் லாம்டா equal to np. ஸோ என்னோட வேல்யூ 200, பியோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு லாம்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.
அடுத்து இந்த மெத்தட்ல நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம்ங்கறப்ப பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா எழுதிக்கலாம். இன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் P of x equivalent to x equivalent to e power minus lambda lambda power x by x factorial. இந்த ப்ராப்ளம் கொடுத்து நீங்க பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒர்க் அவுட் பண்றீங்கனாலே கண்டிப்பா அதோட MGF எழுதி இருந்திருக்கணும். இப்போ இந்த மாடல்ல நம்ம பார்க்க போறது P of no jobs to wait until weekends, that is P of x equivalent to 0 பார்க்க போறோம். சோ அத ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ x ஓட வேல்யூ 0 னு நம்ம இந்த PDF ல ஒர்க் அவுட் பண்ணலாம். So x equivalent to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வந்திருக்கலாம்? e பவர் lambda ஓட வேல்யூ 2 நம்ம பார்த்தோம். அப்ப e பவர் -2 2 பவர் 0 by 0 factorial. அப்ப e பவர் -2 எனி டேர்ம் பவர் 0ங்கறப்ப 1 0 factorial வேல்யூ 1. அப்ப e பவர் -2 e பவர் -2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.1353. that is our final answer. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சோ என்னோட வேல்யூ கொடுத்தாலும் நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல எப்படி வொர்க் அவுட் பண்றதுங்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். and இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். If 3% of electric bulbs manufactured by a company are defective. So ஒரு கம்பெனில இந்த மாதிரி percentage wise defective இந்த மாதிரி கொடுக்கறாங்கனாலே நமக்கு maximum Poisson distributionல கொடுத்திருக்கலாம். Find the probability that in a sample of 100 bulbs. So 100 bulbsக்கு exactly 5 bulbs are defective. 5 bulb மட்டும் எனக்கு defective இருக்கணும்னா அதுக்கான possibilities என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. So என்னோட வேல்யூ 100 கொடுத்திருக்காங்க. Possibilities ன்னு பாத்தீங்கன்னா 3%. இதுல இருந்து நம்ம lambda வேல்யூ பார்க்கணும். நமக்கு क्वेश्चन கேட்டிருக்கிறது x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. சோ இப்படி கொடுத்ததனால and bracketல அவங்க கொடுத்துட்டாங்க e பவர் -3 ன்னு क्वेश्चनலயே கொடுத்திருக்கிறதுனால it is also Poisson distribution problem. ஒன்னு bracketல இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிருப்பாங்க. இப்படி கொடுத்திருந்தாலும் நமக்கு Poisson distributionல தான் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். given data ல எழுதிக்கலாம். let x be a random variable, the number of defective electric bulbs. P equal to 3%. 3%ங்கிறத கன்வர்ட் பண்ணீங்கன்னா 0.03. அப்புறம் என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா 100. lambda கன்வர்ட் பண்ணிடலாமா? NP 100 into 0.03. so lambda ஓட வேல்யூ 3. அப்போ Poisson distributionல கொடுத்தா Poisson distribution ஜெனரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். P of x equal to x e power minus lambda lambda power x by x factorial கோட் பண்ணிக்கலாம். இதுல lambda ஓட வேல்யூ இப்பதான் பார்த்திருக்கோம் 3 ன்னு. xங்கிறது நமக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க? exactly 5 bulbs. so 5 bulbsங்கறப்ப x ஓட வேல்யூ 5 ன்னு இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். P of exactly 5 bulbs are defective. So exactly 5ங்கறப்ப 5 substitute பண்ணிக்கோங்க. e power -3 3 power 5 by 5 factorial. So apply பண்ணீங்கன்னா we get the answer 0.1008. That is our final answer. இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தாங்கன்னா என்ன and possibilities என்னன்னு கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து மீன் வேல்யூ பாருங்க. நமக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூவை நியூமெரிக்கலா சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இந்த மாடல்ல. In turning out certain toys in manufacturing process in a factory, the average number of defectives is 10%. Same procedure தான். அவங்க ஏதோ ஒரு average percentage கொடுத்திருக்காங்க. What is the probability of getting exactly 3 defective toys? Exactly னா x ஓட வேல்யூ 3 க்கு தான் நம்ம கன்வர்ட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. It's a sample of 10 toys. அப்ப என்னோட வேல்யூ நமக்கு என்னது 10 toys க்கு கொடுத்திருக்காங்க. Chosen at random by using Poisson distribution. அவங்களே Poisson distribution கொடுத்ததனால நம்ம இது எந்த மெத்தட் நம்ம யோசிக்க வேண்டாம். டைரக்டா Poisson மாடலுக்கே போயிடலாம். and also bracketல அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க. e power -1 ஓட வேல்யூ இந்த வேல்யூன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப e பவர்னா இதுதான் நம்மளுடைய lambda வேல்யூவா இருக்கும். இப்போ செக் பண்ணிக்கலாமா? சொல்யூஷன் நமக்கு என்னோட வேல்யூ 10 கொடுத்திருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ x equivalent to 3 தான் பார்க்கணும். percentage p ஓட வேல்யூ 10% கொடுத்திருக்காங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் let x be a random variable, the number of defective toys. நம்ம என்ன கால்குலேஷன்ல பார்க்க போறோமோ அத தான் x னு எடுக்கணும். given p equivalent to 10%. 10% னா 10 by 100, that is 0.10. என்னோட வேல்யூ என்னது 10 toys தான் ஓவரால் toys கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து lambda வேல்யூ Poisson distribution மாடல்ல வொர்க் அவுட் பண்ணா lambda equivalent to np. so n equivalent என்னோட வேல்யூ 10, p ஓட வேல்யூ இப்ப பார்த்த வேல்யூ 0.10 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? so lambda equivalent to 1. அவங்க एक्चुअली நமக்கு ஷார்ட்கட்டா क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. e பவர் -lambda தான் நம்ம ஃபார்முலால எழுதுவோம். so -lambdaங்கறப்ப lambda ஓட வேல்யூ நமக்கு என்னது 1. அது நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா கரெக்ட்டா தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்போ lambda equivalent to 1 பார்த்தாச்சா? இப்போ அப்ளை பண்ணலாமா Poisson distributionல? இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். in Poisson distribution p of x equivalent to x equivalent to e power -lambda lambda power x by x factorial. lambda ஓட வேல்யூ 1 ன்னு பார்த்தோம். x வந்து நம்ம exactly 3 toys தான் இப்போ இந்த ப்ராப்ளத்துல கன்வர்ட் பண்ணனும். so 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா by 3 factorial. e power -1 by 1 power 3 னா 1, 3 factorial னா 6. so கோட் பண்ணா நமக்கு வர ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.61313. அவ்வளவுதான்.
இந்த மாதிரி ப்ராப்ளம் இன்னைக்கு பார்த்த கிட்டத்தட்ட 4 ப்ராப்ளம்ஸ்மே பார்த்தீங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக தான் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். எல்லா ப்ராப்ளத்துலையுமே நமக்கு பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்து எப்படி டிசைட் பண்ணுறது அண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஜென்ரல் டேர்ம் என்ன, இதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம். இதை எழுதி சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக என்ன சொல்கிறோம், எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டு நோட்ஸ் எழுதுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.